எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Nokia 5.3 ஓட அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த Nokia 5.3 ஓட டிசைன் கொடுத்திருக்காங்க. கீழ நம்மளுக்கு Android ஓட லோகோ கொடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு Android 1 டிவைஸ். ஸோ 2 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட்ஸ் கிடைக்கும். அதே சமயத்துல பின்னாடி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,600 ரூபீஸ் பிரைசிங் பண்ணிருக்காங்க. ஆனா 4GB RAM 64GB பார்த்தீங்கன்னா நீங்க 14,000 ரூபீஸ்க்கே அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோனே தான் வருது. ஸோ ஃபோன் மேலே பார்த்தீங்கன்னா கவர் மேலே கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்க்கு தனியாக பட்டன் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபோன் ஓவர்வியூ பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ஃபோனே இப்போ லுக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பின்னாடி நோக்கியா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா லேஅவுட் அந்த சர்க்கிள் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் நமக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அதே சமயத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி கேஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். இயர்ஃபோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலாம் எந்த பிராண்ட்ஸும் இயர்ஃபோன்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை. நோக்கியா ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு நோக்கியாவோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வெறும் ஒரு 10 வாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ஃபோனே நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி பின்னாடி நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் அந்த சீப் ஃபீலிங் இல்லை. நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேஸ் நமக்கு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. கேஸ் கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு பின்னாடியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் கொடுத்துட்டு நம்ம ஃபோனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்குறோம். ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Android 1 அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. ஸோ நான் போய் ஃபோனை செட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடு ஒரு கிளாஸ் பேக் இல்லாமல் நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. நோக்கியா லோகோ இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் லேஅவுட்ல நம்மளுக்கு 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகா பிக்சல், அப்புறம் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கு, அப்புறம் நமக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்ல பேசணும். ஃப்ரண்ட்ல நமக்கு செல்ஃபி கேமரா, இதுல ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பாட்டம் சின்ல நோக்கியா பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. சின் கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு டிஸ்பிளே பத்தி பேசினா இது ஒரு HD+ டிஸ்பிளே சொல்லலாம். அதாவது ஒரு 720p டிஸ்பிளே. இந்த போனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு NFC கொடுத்திருக்காங்க. NFC யாருமே இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்து கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கீழே நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, USB டைப் சி போர்ட் இருக்கு, அப்புறம் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேலே மேலே இந்த போன்ல நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நமக்கு இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மேலே கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு அந்த இயர்ஃபோன்ஸும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனில் என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டனில் எல்இடி அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்இடி பவர் பட்டனில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு வால்யூம் ராக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நோக்கியாவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பார்க்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனை கூட ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கூகுள் அப்ளிகேஷன்ஸ் தான். ஃபோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, மெசேஜ் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கேலரி கூட நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒரு பிக்சல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோனில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள கூட நம்ம இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 11 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு 1 டிவைஸ்னால கண்டிப்பாக நோக்கியா அப்டேட்ஸில் என்றைக்குமே சொதப்ப மாட்டாங்க. அப்டேட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை பற்றி பார்த்தோம்னா இதில் நமக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம்
என்னன்னா நான் சொன்ன மாதிரி NFC வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் சிப் வந்து யாருமே வந்து ஆட் பண்ண மாட்டாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில். இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC ஆட் பண்ண பதிலாக ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் வெறும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா NFC வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு LCD டிஸ்பிளே தான். ஆனால் கூட நமக்கு வந்து டார்க் தீம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் தீம் வந்து கண்டிப்பாக LCD டிஸ்பிளேல எந்த விதமான பவர் சேவிங்கும் இருக்காது. பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து டார்க் தீம் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து 64 GB வேரியன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 GB வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 64 GB உங்களுக்கு வந்து 16 GB வந்து சிஸ்டம் வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ இது வந்து ஒரு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்னாப்டிராகன் 665 ஒரு நல்ல ஒரு சிப்பு தான். அதோட நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் ஸ்டாக் என்னனால கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் நமக்கு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நமக்கு FM ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ FM ரேடியோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இப்போ வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து FM ரேடியோலாம் பார்க்குறது இல்லை. ஸோ இவங்க வந்து நமக்கு FM ரேடியோ ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர ப்ளூட் வேறு எதுவுமே இல்லை. DRM இன்ஃபோக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபைட் தான். ஸோ உங்களால் வந்து HDயில் வந்து Netflix அப்புறம் Amazon Prime வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இதில் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா 2 API வந்து செக் பண்ணலாம். ஆப்வியஸ்லி நோக்கியாவில் ஸ்டாக் வேணுனால கேமரா 2 API நமக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி ஆப்பில் போய்ட்டு நம்ம கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து இதில் வந்து கேமரா 2 API சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதில் கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவேக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எல்லா தடவையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த பட்டன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பட்டன் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும் தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம். பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. வேணா நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ் அன்லாக் வந்து நார்மலாக அந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு நோக்கியா கேமரா அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்ட்ரா வைட் மோட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேமராஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நமக்கு வந்து மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் டிஜிட்டல் ஜூம் வந்து நமக்கு கொடுக்கல. அப்புறம் நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து வீடியோ மோட் கூட இருக்குது. ஸோ வீடியோ மோடில் வந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன் வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 4K வந்து கண்டிப்பாக வீடியோ மோடில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் வீடியோ ரெசல்யூஷன் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் கீழே வந்திருக்கு. ஸோ வீடியோ ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக 4K வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ 4K கேப்சர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 1080p தான் மேக்ஸ் வந்து ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பேனரோமா எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களால் வந்து ஈஸியாக வந்து கூகுள் கேமராவும் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஜாப் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரைமரி 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ராசஸிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நோக்கியா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஓவர் சேச்சுரேஷனும் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துருக்கு. ஸோ நோக்கியா மேபி வந்து அப்டேட்ஸில் அதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபுல் டு வீல் வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபீஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃபீஸ் வந்து அவ்வளோவா கம்ப்ளைண்ட் இல்லை. 8 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து அதோட வேலை வந்து அது கரெக்டாக தான் செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். செல்ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே வருது. ஸோ செல்ஃபீஸில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்டில் பேக்கில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. அதை மட்டும் நமக்கு வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் நான் லைக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ஸ் நான் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.